காட்சியம்மா. இறைவனின் சங்கமம் பணிதம் புறவிலே சங்கமம் மனமே இறைவனின் சங்கமம் பணிதம் புறவிலே சங்கமம் இளமை தீபமே வாழ்விலே சங்கமம் நிறைவாழ்வு பெறவே முன்னில் சங்கமம் நிறைவாழ்வு பெறவே முன்னில் சங்கமம் 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 நாதலே நான் உன்னில் சங்கமம் 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 நாதலே நான் உன்னில் சங்கமம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. இறை இயேசுவில் இனிய நெஞ்சங்களே, புலர்ந்திருக்கும் புதிய ஆண்டில் புனித சலேத் அன்னையின் ஆசீர் பெற வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் இக்கல்வாரி திருப்பலிக்கு அன்போடு வரவேற்கிறோம். இன்றைய இறை வார்த்தை வழிபாடானது உண்மையான கிறிஸ்தவ வாழ்வு எப்படி வாழ வேண்டும் என்பதை சிந்திக்க அழைப்பு விடுக்கிறது. அன்பின்றி நம்பிக்கை முழுமையாகாது. நம்பிக்கையின்றி அன்பு வேறற்றதாக மாறுகிறது. அன்பும் நம்பிக்கையும் இணைந்து வாழும் உள்ளத்தில் கடவுள் தங்குகிறார். கடவுளால் மனிதன் வாழ்கிறான். இவ்வாறு வாழும்போது தூய ஆவியானவர் குடிகொண்டு வழி நடத்துகிறார் என்பதை புனித யோவான் சுட்டி காட்டுகின்றார். புனித மத்தேயு நற்செய்தியாளர் பாவம், துன்பம், அறியாமை போன்ற இருளில் வாழ்ந்த மனுக்குலத்தை மீட்கவே இயேசு மனிதராக இருள் நீக்கும் ஒளியாக பிறந்துள்ளார் என்ற திருமுழுக்கு யோவானின் அறிவிப்பை குறிப்பிடுகிறார். இருளான பாவ வாழ்வை விட்டுவிட்டு ஒளியான இயேசுவை உள்ளங்களில் ஏற்று இறை வார்த்தைகளால் சொல்லிலும் செயலிலும் மாற்றம் பெற்று அவரது கட்டளைகளை பின்தொடரும் உண்மையான சீடத்துவ வாழ்வு வாழ்ந்திட இறை அருள் வேண்டி இணைவோம் இத்தெய்வீக திருப்பலியில். ஆண்டவர் இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, கோடைவாழ் மக்களின் இதயமாக விளங்கும் தூய சலேத் அன்னை ஆலயத்திலே நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்திருக்கின்றோம். 2026 வருடம் இறைவன் நமக்கு கொடுத்திருக்கின்ற புதிய வருடம், ஆசீர்வாதமான வருடம். இந்த புதிய வருடத்திலே இந்த ஜனவரி மாதம் இந்த இனிமையான நாளிலே நம்முடைய தாய் தூய சலேத் அன்னை நாம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும். நமக்கு வேண்டிய அருள் வரங்களை தம்முடைய அன்பு மடமிருந்து பெற்றுத்தர வேண்டும் என்று சிறப்பாக இந்த திருப்பலியிலே நாம் ஜெபிப்போம். குறிப்பாக இன்றைய நாளிலே மாதா தொலைக்காட்சி வழியாக தூய சலேத் அன்னை ஆலயத்திலே நிறைவேற்றப்படக்கூடிய இந்த திருப்பலியை தொலைக்காட்சி வழியாக
பார்த்து தியானித்து ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய குடும்பங்களையும், சலைத்தன்னை ஆலயத்திலே ஒன்றாக இணைந்து இந்த திருப்பலியிலே கலந்து ஜெபிக்கக்கூடிய உங்களையும் இறைவன் நம்முடைய தாய் வழியாக நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும், நம்முடைய எல்லா விதமான தேவைகளும் இந்த வருடத்திலே சந்திக்கப்படுவதற்கு அன்னையானவள் நமக்கு பரிந்து பேச வேண்டும், நமக்கு வழிகாட்டியாக இருக்க வேண்டும் என்று நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து நம்பிக்கை உணர்வோடு இந்த திருப்பலியிலே நாம் கலந்து ஜெபிப்போம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய குற்றங்குறையெல்லாம் நினைத்து பார்த்து மனம் வருந்தி இவருடைய மன்னிப்பை நாம் பெற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாதையும் வானதூதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். என்று வாழும் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய குற்றம் குறைந்து நம்மை விடுவித்து என்றும் மகிழ்வான வாழ்க்கைக்கு நம் அனைவரையும் அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். 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 மன்றாடுவோமாக. என்றும் வாழும் இறைவா, உம் வார்த்தையின் முடிவற்ற தன்மை விண்ணக முற்றத்தை அழுபடுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு கன்னிமரியா வழியாக எங்களது மனித உடலின் வலுவின்மையை ஏற்றுக்கொண்டு உண்மையின் சுடராய் எங்களில் தோன்றிய அவர் உலகின் மீட்புக்காக முழுமையான ஆற்றலோடு முன் செல்வாராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற ஆண்டவரும் உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அன்பார்ந்தவர்களே, கடவுளிடம் நாம் எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்வோம், ஏனெனில் அவர் கட்டளைகளை கடைபிடிக்கிறோம். அவர் திருமுன் அவருக்கு உகந்தவற்றையே செய்து வருகிறோம். கடவுள் நமக்கு கொடுத்த கட்டளைப்படி அவருடைய மகன் இயேசு கிறிஸ்துவிடம் நம்பிக்கை கொண்டு ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்த வேண்டும். இதுவே அவரது கட்டளை. கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடிப்பவர் அவரோடு இணைந்திருக்கிறார், கடவுளும் அவரோடு இணைந்திருக்கிறார். கடவுள் நம்மோடு இணைந்திருக்கிறார் என்பதை அவர் நமக்கு அருளிய தூய ஆவியால் அறிந்து கொள்கிறோம். அன்பார்ந்தவர்களே, தூய ஆவியின் தூண்டுதல் தமக்கு இருப்பதாக சொல்லிக்கொள்ளும் எல்லாரையுமே நம்பிவிடாதீர்கள். அந்த தூண்டுதல் கடவுளிடமிருந்து வருகிறதா என சோதித்து அறியுங்கள். ஏனெனில் போலி இறைவாக்கினர் பலர் உலகெங்கும் தோன்றியுள்ளனர். இயேசு கிறிஸ்து மனிதராக வந்தவர் என்னும் உண்மையை ஏற்றுக்கொள்ளும் தூண்டுதல்
அனைத்தும் கடவுளிடமிருந்து வருவது. இவ்வாறு கடவுளிடமிருந்து வரும் தூண்டுதல் எது என அறிந்து கொள்வீர்கள். இயேசுவை ஏற்று அறிக்கையிட மறுக்கும் தூண்டுதல் எதுவும் கடவுளிடமிருந்து வருவதல்ல. இதுவே எதிர் கிறிஸ்துவிடமிருந்து வரும் தூண்டுதல். இந்த எதிர் கிறிஸ்து வருவதாக நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களே, இதோ இப்போதே அவன் உலகில் இருக்கிறான். பிள்ளைகளே, நீங்கள் கடவுளை சார்ந்தவர்கள். நீங்கள் அந்த போலி இறைவாக்கினர்களை வென்றுவிட்டீர்கள். உங்களுள் இருப்பவர் உலகில் இருக்கும் அந்த எதிர் கிறிஸ்துவை விட பெரியவர். அவர்கள் உலகை சார்ந்தவர்கள். எனவேதான் உலகு சார்ந்தவற்றையே பேசுகிறார்கள். உலகமும் அவர்களுக்கு செவிசாய்க்கிறது. ஆனால் நாம் கடவுளை சார்ந்தவர்கள். கடவுளை அறிந்து கொண்டோர் நமக்கு செவிசாய்க்கின்றனர். கடவுளை சாராதோர் நமக்கு செவிசாய்ப்பதில்லை. இதிலிருந்து உண்மையான தூண்டுதல் எது, பொய்யான தூண்டுதல் எது என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நான் பிற நாடுகளை உமக்கு உரிமை சொத்தாக்குவேன். நான் பிற நாடுகளை உமக்கு உரிமை சொத்தாக்குவேன். ஆண்டவர் ஆணையிட்டு உரைத்ததை நான் அறிவிக்கின்றேன். நீர் என் மைந்தர், இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன். நீர் விரும்புவதை என்னிடம் கேடும். பிற நாடுகளை உமக்கு உரிமை சொத்தாக்குவேன். உலகை அதன் கடையெல்லை வரை உமக்கு உடைமையாக்குவேன். நான் பிற நாடுகளை உமக்கு உரிமை சொத்தாக்குவேன். அச்சத்தோடு ஆண்டவரை வழிபடுங்கள். நடுநடுங்கள், அவர் முன் அகமகிழுங்கள். நான் பிற நாடுகளை உமக்கு உரிமை சொத்தாக்குவேன். நான் பிற நாடுகளை உமக்கு உரிமை சொத்தாக்குவேன். இயேசு விண்ணரசு பற்றிய நற்செய்தி பறைசாற்றினார். மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவருங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் யோவான் கைது செய்யப்பட்டதை இயேசு கேள்விப்பட்டு கலிலேயாவுக்கு புறப்பட்டு சென்றார்.
அவர் நாசரேத்தை விட்டு அகன்று செபுலோன் நப்தலி ஆகிய இடங்களின் எல்லையில் கடலோரமாய் அமர்ந்திருந்த கப்பர்நாகுமுக்கு சென்று குடியிருந்தார். இறைவாக்கினர் எசாயா உரைத்த பின்வரும் வாக்கு இவ்வாறு நிறைவேறியது. செபுலோன் நாடே, நப்தலி நாடே, பெருங்கடல் வழி பகுதியே, யோர்தானுக்கு அப்பாலுள்ள நிலப்பரப்பே, பிற இனத்தவர் வாழும் கலிலேயா பகுதியே, காரிருளில் இருந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடரொளி உதித்துள்ளது. அது முதல் இயேசு, மனம் மாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்ற தொடங்கினார். அவர் கலிலேயா பகுதி முழுவதும் சுற்றி வந்தார். அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்தார். விண்ணரசு பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். அவரை பற்றிய பேச்சு சிரியா நாடு முழுவதும் பரவிற்று. பல்வேறு பிணிகளாலும் பாதைகளாலும் வருந்திய நோயாளர்கள், பேய் பிடித்தோர், மதிமயங்கியோர், முடக்குவாதமுற்றோர் ஆகிய அனைவரும் அவரிடம் அழைத்து வரப்பட்டனர். அவர் அவர்களை குணமாக்கினார். ஆகவே கலிலேயா, தெக்கப்போலிம், எருசலேம், யோதேயா, யோர்தானுக்கு அக்கரை பகுதி ஆகிய இடங்களிலிருந்து வந்த மக்கள் பெரும் திரளாய் அவரை பின்தொடர்ந்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமானவர்களே, புதிய ஆண்டு 2026 தொடக்க வாரத்திலே பயணித்து கொண்டிருக்கிற நாம், இன்றைய இறை வார்த்தையானது நமக்கு விடுக்கின்ற அழைப்பு, நாம் அனைவரும் புது மனிதர்களாக இந்த புதிய ஆண்டிலே புது உருவெடுத்து கடவுளுக்குரிய மக்களாக நாம் வாழ வேண்டும் என்ற ஒரு சிந்தனையை நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனம் மாறுங்கள், விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என்று அந்த ஒரு சிந்தனையை நமக்கு கொடுக்கிறார் என்றால், நாம் ஒவ்வொருவருமே புது மனிதர்களாக புது பிள்ளைகளாக நாம் மாற வேண்டும் என்பதை நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. இன்று நம்முடைய வாழ்விலே எதிர்மறையான சிந்தனைகள், எதிர்மறையான எண்ணங்கள், எதிர்மறையான வாழ்வு, இவற்றிலிருந்து கடந்து நேர்மறையான எண்ணங்களையும் நேர்மறையான சிந்தனைகளையும் நேர்மறையான வாழ்வையும் கொண்ட ஒரு வாழ்வை, அந்த புதிய வாழ்வை நாம் வாழ வேண்டும் என்பதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு வலியுறுத்தக்கூடியவராக இருக்கிறார். அவர் தன்னுடைய பணிவாழ்வின் தொடக்கத்திலேயே நமக்கு விடுக்கின்ற அழைப்பு மனம் மாறுங்கள். இந்த மனம் மாறுங்கள் என்ற ஒரு சிந்தனையை மக்களுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் கொடுக்கிறார் என்றால், அது தந்தையினுடைய திருவுளத்தை அவர் நிறைவேற்றக்கூடியவராக இருக்கிறார். ஏன் அவர் தந்தையினுடைய திருவுளத்தை நிறைவேற்றக்கூடியவராக இருக்கிறார் என்று நாம் பார்க்கின்ற பொழுது, பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கின்ற பொழுது, கடவுள் தாம் தேர்ந்தெடுத்த அந்த இஸ்ரேல் மக்களை தம்முடைய மக்களாக அவர்கள் என்றும் கடவுளுடைய அன்பை நிறைவாக பெற்ற மக்களாக வாழ வேண்டும் என்ற அந்த ஒரு நோக்கிலை அந்த மக்களை அங்கிருந்து அந்த எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு அவர்களை அழைத்து வருகின்றார். ஆனால் இந்த மக்கள், இஸ்ரேல் மக்கள் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் கடவுளை, உண்மை கடவுளை மறந்துவிட்டு அவர்கள் வேற்று தெய்வங்களை அவர்கள் வழிபட ஆரம்பிக்கிறார்கள். தங்களுடைய வாழ்வில் தீமையான செயல்களுக்கு தங்களை உட்படுத்திக் கொள்கிறார்கள். ஆகவே கடவுள் அவர்கள் மீது தண்டனையையும் கொடுக்க அனுப்புகின்றார். அவ்வாறு அவர்கள் மீது தண்டனையை அனுப்புகின்ற பொழுது அந்த மக்கள் மனம் மாற வேண்டும் என்ற அழைப்பையும் அந்த மக்களுக்கு தான் தேர்ந்தெடுத்த இறைவாக்கினர்கள் வழியாக
அவர் கொடுக்கக்கூடியவராக இருக்கின்றார். அத்தகைய ஒரு சிந்தனையை நாம் யோனா புத்தகத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது, அந்த நினிவே நகர மக்களுக்கு யோனா வழியாக இறைவன் அவர் அழைப்பு எடுக்கின்றார். அழிய போகிறீர்கள், உங்களுடைய பாவங்கள் என் கண் முன்னே குவிந்து கொண்டிருக்கிறது என்ற அந்த ஒரு அழைப்பை அவர்களுக்கு கொடுக்கின்றார். அதே இரண்டாவது முறையாக அந்த நினிவே நகர மக்களுக்கு யோனா வழியாக அவர் சொல்லுகின்ற பொழுது, மீண்டும் அவர்களை மனமாற அழைப்பு எடுக்கின்றார். இன்னும் 40 நாட்களில் இந்த நினிவே நகரம் முழுவதும் அழிய போகிறது என்ற ஒரு செய்தியை, கடவுளுடைய செய்தியை அந்த மக்களுக்கு அறிவிக்க செய்கிறார். இதை கேட்ட அந்த நினிவே நகர மக்கள் சிறியவர் முதல் பெரியவர் வரை, அரசன் உட்பட அனைவரும் அவர்கள் சாக்கு உடை உடுத்தி சாம்பல் பூசிக்கொண்டு அவர்கள் மனமாற தங்களை ஆயத்தப்படுத்துகிறார்கள். அத்தகைய ஒரு மனமாற்றத்தின் வழியாக அவர்கள் கடவுளுடைய அந்த அன்பையும் இரக்கத்தையும் மன்னிப்பையும் அவர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருப்பதை பார்க்கிறோம். ஆக யாரெல்லாம் நாம் இறை வார்த்தையில் பழைய ஏற்பாட்டிலே பார்க்கின்ற பொழுது அவர்கள் மனமாற அவர்கள் நினைக்கிறார்களோ, மனமாறுவதற்கான அந்த ஒரு வாய்ப்பு அவர்களுக்கு கிடைக்கும் போதெல்லாம் அவர்கள் தங்களை உட்படுத்தி அந்த மனமாற்றத்தை அவர்கள் வெளிப்படுத்துகின்றார்களோ, அப்பொழுது கடவுளுடைய அன்பை நிறைவாக பெற்றுக்கொள்ளக்கூடிய மக்களாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். இன்று நம்முடைய குடும்பங்களிலும் உறவுகளிலும் நண்பர்களிடையே நமக்கு ஒரு சில நம்முடைய எண்ணங்களை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறோம். அதிலும் குறிப்பாக என்னை மீறி உன்னால் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள் இருப்பதையும், அதை நம்முடைய குடும்பத்திலும் உறவுகளிலும் நண்பர்களிடையும் சமூகத்திலும் நாம் வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறோம். அத்தகைய ஒரு சிந்தனையானது நம்மால் அன்று எதுவுமே நடக்காது, என்னால் தான் அதை செய்ய முடியும் என்ற ஒரு எண்ணம் நமக்குள் இருப்பதை பார்க்கிறோம். ஆனால் இந்த எண்ணம் மனமாற்றத்திற்கு முக்கியமான ஒரு அடித்தளமாக இருக்கிறது. ஆனால் இது நம்முடைய சுயநலனிற்காக இந்த ஒரு எண்ணத்தை நாம் கொண்டிருக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அதை விடுத்து நாம் மனம் மாறுவதற்கு இந்த ஒரு சிந்தனையை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால், என்னை விட்டு உங்களால் எதுவும் செய்ய முடியாது என்ற அந்த ஒரு சிந்தனை எடுத்துக்கொள்வோம் என்றால் நாம் நிச்சயமாக நாம் மனமாற்றத்திற்கு நம்மை உட்படுத்த முடியும். ஏனென்றால் மனமாற்றம் என்பது கடவுள் நமக்கு அழைப்பு எடுக்கிறார், மனமாறுங்கள் என்று அழைப்பு எடுக்கிறார். ஆனால் அந்த மனமாற்றத்திற்கு நம்மை நாம் தான் உட்படுத்த வேண்டும். நம்மையின்றி அவர் நம்மை மீட்க முடியாது. ஆக நாம் கடவுளிடம் வருகின்ற பொழுது நாம் உண்மையான அந்த மனமாற்றத்தை நம்முடைய வாழ்வில் வெளிப்படுத்தக்கூடியவர்களாகும். ஆண்டவருடைய அந்த வார்த்தைகளை நம்முடைய வாழ்வில் கடைபிடித்து அதை நம்முடைய வாழ்வில் அதை வாழ்ந்து காட்டுவதன் வழியாகும் அந்த மனமாற்றத்தை நாம் நமதாக்க, அந்த மனமாற்றத்தின் வழியாக கடவுளுடைய அருளை பெற நாம் தகுதியுள்ள மக்களாக நம்மை மாற்ற வேண்டும் என்பதைத்தான் நமக்கு வலியுறுத்தக்கூடியதாக இருக்கிறது. அத்தகைய ஒரு சிந்தனையைத்தான் இன்றைய முதல் வாசகத்திலும் பார்க்கின்ற பொழுது, ஆண்டவரை நோக்கி நாம் நம்பிக்கையோடு மன்றாடுகின்ற பொழுது நிச்சயமாக நாம் கேட்கின்ற நம்முடைய மன்றாட்டுக்கள் கிடைக்கும் என்று அவர் சொல்லுகிறார். எப்பொழுது கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடிக்கின்ற பொழுது, கடவுளுடைய வார்த்தைகளை நம்முடைய வாழ்வில் வாழ்வாக்குகின்ற பொழுது, நாம் கடவுளை நோக்கி மன்றாடுகின்ற அந்த வார்த்தைகள் மன்றாட்டுக்கள் அனைத்துமே நமக்கு கிடைக்கும் என்று அவர் நமக்கு தெளிவுபடுத்துகின்றார். அதே நேரத்தில் கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடிக்க வேண்டும் என்று அவர் அழைப்பெடுக்கின்ற பொழுது என்ன கட்டளை? ஒருவர் ஒருவரை அன்பு செய்ய வேண்டும் என்ற கட்டளை. அத்தகைய ஒரு அன்பை நம்முடைய வாழ்வில் நாம் வெளிப்படுத்துகிறோம் என்றால் நாம் கடவுளோடு இணைந்திருக்கிறோம், கடவுளும் நம்மோடு அவர் இணைந்திருக்கக்கூடியவராக இருக்கிறார். ஆக அவரோடு நம்மோடு இணைந்திருக்கிறார் என்றால் நிச்சயமாக நம்முடைய வாழ்வு ஒரு புது வாழ்வாக மாறும். நாம் ஒவ்வொருவரும் ஒரு புதிய மனிதராக நாம் மாறுவோம் என்ற ஒரு நம்பிக்கையை நமக்கு இன்றைய முதல் வாசகம் வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே மனமாற்றத்திற்கு ஒரு அடித்தளம் ஆண்டவருடைய கட்டளையை கடைபிடிக்க வேண்டும், ஆண்டவருடைய வார்த்தையை நம்முடைய உள்ளத்தில் தாங்க வேண்டும், அந்த வார்த்தையை நம்முடைய உள்ளத்தில் ஒரு மனமாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். அந்த மனமாற்றம் என்பது ஏனோ தானோ என்று இருந்துவிடக்கூடாது. நான் கோபப்பட மாட்டேன், சண்டை போட மாட்டேன், திட்ட மாட்டேன் என்று இன்று நாம் செய்யக்கூடிய பாவங்களை இதை நான் விடுத்தால் நான் மனமாறிவிட்டேன் என்ற ஒரு அடையாளம் அல்ல. மாறாக நம்முடைய வாழ்வை மாற வேண்டும்.
அந்த நினிவே நகர மக்கள் அனைவருமே அவர்கள் தங்களுடைய வாழ்வையும் முழுமையாக அவர்கள் மாற்றுகிறார்கள், கடவுளுக்கு ஏற்புடைய ஒரு வாழ்வாக. அதனால் தான் அவர்கள் மீது அனுப்ப இருந்த அந்த தண்டனையை கடவுள் அப்படியே நிறுத்தி விடுகிறார். அவர்களை அன்பாலும் இரக்கத்தாலும் மன்னிப்பாலும் அவர்களுடைய பாவங்களை அவர் மன்னிக்கக்கூடியவராக இருக்கிறார். ஆக நம்முடைய வாழ்வும் அத்தகைய ஒரு வாழ்வாக மாற வேண்டும். இந்த புதிய ஆண்டின் தொடக்கத்திலே நாம் பயணித்து கொண்டிருக்கின்ற நம்முடைய வாழ்விலை நாம் புதிய ஆண்டில் ஒரு புதிய மனிதராக மாற வேண்டும். அந்த புதிய மனிதராக மாற வேண்டும் என்றால் ஆண்டவரை கட்டளைகளை நாம் கடைபிடிக்க வேண்டும். ஆண்டவருடைய கட்டளை நாம் ஒருவரை அன்பு செய்ய வேண்டும். அந்த அன்பை நமதாக்கி கொண்டிருக்கின்ற பொழுது கடவுள் என்னோடு இருக்கிறார், நம்மோடு இருக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கையை நமக்கு கொடுக்கும் பொழுது நிச்சயமாக அந்த வாழ்வு நம்முடைய வாழ்விலே ஒரு மனமாற்றத்தை ஏற்படுத்தும். அத்தகைய ஒரு மனமாற்றத்தை தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விரும்பக்கூடியவராக இருக்கிறார். அத்தகைய ஒரு மனமாற்றத்தை தான் நாம் பெற வேண்டும் என்று நமக்கு இன்ற இறைவார்த்தையின் வழியாகவும் அழைப்படுகிறார். அத்தகைய மனமாற்றத்தை பெறுகின்ற பொழுது நமக்கு என்ன நடக்கும் என்று சிந்தித்து பார்க்கின்ற பொழுது விண்ணரசை நாம் பெறக்கூடிய மக்களாக நாம் இருக்கிறோம் என்பதை நமக்கு தெளிவுபடுத்துகின்றார். அந்த விண்ணரசு என்பது கடவுளுக்குரிய ஒரு அரசாக இருக்கிறது. அந்த கடவுளுக்குரிய அரசிலே நாம் ஒவ்வொருவரும் அவருடைய பிள்ளைகளாக நாம் வாழ வேண்டும் என்றால் இந்த மனமாற்றம் நம்மை அந்த விண்ணரசுக்கு நம்மை தகுதிப்படுத்த வேண்டும். அத்தகைய ஒரு மனமாற்றம் நம்மில் இருக்கிறதா என்பதை இன்றைய இறைவார்த்தையோடு இந்த திருப்பலியிலே நாம் சிந்தித்து பார்ப்போம். நிச்சயமாக ஆண்டவர் விடுக்கின்ற அந்த அழைப்பு நம்முடைய மனமாற்றம் அத்தகைய ஒரு விண்ணரசு கடவுள் தருகின்ற அந்த விண்ணரசிலே நாம் பங்கு பெறுவதற்கு நம்மை அவர் அழைத்து செல்வார் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து இந்த திருப்பலியிலே நாம் இறையருள வேண்டி உண்மையான மனமாற்றத்தை வேண்டி உண்மையுள்ள கடவுளுக்குரிய புதிய மனிதர்களாக வாழ வேண்டி இறையருள வேண்டி மன்றாடி ஜெபிப்போம். இறைவன் கொடுத்திருக்கின்ற இந்த புதிய வருடம் ஒரு ஆசீர்வாதமான வருடமாக இருக்கவும், இந்த தொடக்க மாதத்திலிருந்து நாம் மனம் மாற்றம் பெற்றவர்களாக இறைவன் அறிவித்த நற்செய்தியை ஏற்று அதன்படி வாழக்கூடியவர்களாக நாம் மாறுவதற்கு இறைவன் நம்முடைய தாய் வழியாக நமக்கு எல்லா விதமான உதவியும் செய்ய வேண்டும் என்று நம்பிக்கை உணர்வோடு நம்முடைய தேவைகளை முன்னிலைப்படுத்தி இறைவன் நம்முடைய தாய் வழியாக அந்த வரங்களை எல்லாம் தந்து வழிநடத்த வேண்டும் என்று நாம் சிறப்பாக இந்த மன்றாட்டிலே நாம் இணைந்து ஜெபிப்போம். விண்ணக தந்தையே இறைவா, புதிய வருடத்தை நாங்கள் அனைவரும் காண செய்ததற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். எமது திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவரையும் ஆசீர்வதியும். நீர் உலகிற்கு கொண்டு வந்த அன்பையும் அமைதியையும் உலகமெங்கும் வாழும் அனைத்து மக்களுக்கும் கொண்டு செல்லக்கூடிய ஆற்றலை, வல்லமையை, உமது உடனிருப்பை இவர்கள் ஒவ்வொருவருக்கும் தந்து காத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். குணமளிக்கும் மருத்துவரே எம் இறைவா, உடல் உள்ள ஆன்ம நோய்களினால் பாதிக்கப்பட்டுள்ள எம் உறவுகளை கண்ணோக்கி பாரும். உமது வல்லமை மிக்க வலக்கரத்தின் ஆசீரால் நிரப்பி உடல் மனநோய்களுக்கு விடுதலையை உமது வார்த்தையின் வல்லமையால் பொழிந்து காத்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தூய தந்தையே எம் இறைவா, உமது தெய்வீக பணியினை பாரெங்கும் பறைசாற்ற மாதா தொலைக்காட்சிக்காக உழைத்து கொண்டிருக்கும் உமது பிள்ளைகள் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்கள் எடுக்கும் அனைத்து வளர்ச்சி பணிகளிலும் உமது உடனிருப்பும் பாதுகாப்பும் நிறைவாக கிடைக்கவும் உடல் உள்ள நலன்களை கொடுத்து கரம் பிடித்து காத்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்றவரே, பலிபீடத்தில் திருப்பலியினை நிறைவேற்றும் குருக்கள் அனைவரையும் ஆசீர்வதியும். அவர்களது பணிவாழ்வில் நீர் உடனிருந்து மக்களை வழிநடத்தும். பணியினை ஆக்கத்தோடு செய்திட அவர்களுக்கு தேவையான உடல் உள்ள ஆன்ம நலன்களை பொழிந்து காத்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் ஆண்டவரே, மனம் மாறுங்கள், நற்செய்தியை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று நீர் பறைசாற்றினீர். எங்களுடைய வாழ்க்கை மனம் மாறுவதற்குரிய வாழ்க்கையாக இருக்கவும், இந்த புதிய வருடத்திலே எங்களுடைய பழைய வாழ்க்கையெல்லாம் நாங்கள் விட்டுவிட்டு புதியதை தேடி புதிய மனிதர்களாக நாங்கள் செயல்படுவதற்கு உம்முடைய அன்னையின் வழியாக அருளையும் ஆசிரியும்
எங்களை நிறைவாக தந்து வழி நடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய அதே இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இறைவனே என் தேவனே, இனிய என் தலைவனே, பிறர் வாழ நினைத்து நான் என் வாழ்வை அளிக்கின்றேன். இறைவனே என் தேவனே, இனிய என் தலைவனே, உள்ளம் உணர் சொல்லும் செயல் உயிரும் அதன் உணர்வெல்லாம் யாவும் காணிக்கை. வாழ்வும் பெரும் தாழ்வும் பிறையாவும் என் தேவாயின் எளிய காணிக்கை. இனிதே தருகின்றேன், இறங்கி ஏற்றருள். இறைவனே என் தேவனே, இனிய என் தலைவனே. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, நம் அனைவரும் ஒன்றாக இணைந்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற திருப்பலி என்று வாழும் எல்லாமல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி சேர்ந்து மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலும் திருப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே இறைவா, மாட்சிக்குரிய பரிமாற்றங்களை ஏற்படுத்தும் எங்கள் காணிக்கைகளை ஏற்றருளும். அதனால் நீர் தந்தவற்றையும் உமக்கு ஒப்பு கொடுத்து உம்மையை நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாய் ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பிற இனத்தாருக்கு ஒளியாய கிறிஸ்துவில் எமது மீட்பின் மறைபொருளை இன்று வெளிப்படுத்தினீர். சாவுக்குரிய எங்களது மனித தன்மையில் அவர் தோன்றிய போது அவருக்கு உரிய சாகா தன்மையின் மாட்சியால் எங்களை புதுப்பித்தீர். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குபவரோடும் வான்படைகள் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன.
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய் ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலாகவும் திரு இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மார்பனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம்முடைய சீடலுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கு நன்றி கூறி தம்முடைய சீடலுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திரும நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலின் இரத்தத்திலும் பங்கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தையிலேயோ எங்கள் பேராயர் அந்தோணிசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நெய்கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றெழும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்று வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே,
உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இதை நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராய் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருஅவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதி ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் இயேசு வழங்கிய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு வழங்கிய அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவன் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்ற நம்முடைய அன்பின் ஆண்டவர் இயேசு. இந்த செம்மறியின் திருவிருந்திற்கு இந்த இறைமகன் இயேசுவால் தேர்ந்தெடுத்து அழைக்கப்பட்டுள்ள நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் இருந்து வருக. நான் நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், என் ஆன்மா நலமடையும். என் நெஞ்சில் வரும் நேரம் என் உள்ளமெங்கும் பூ பூக்குதே, பொது சந்தோஷங்கள் எழில் தோன்றுதே. என் ஜீவன் தேடும் தெய்வம் என் நெஞ்சில் வரும் நேரம் என் உள்ளம் எங்கும் பூ பூக்குதே, பொது
வாரும் தேவா வாரும் புது வாழ்வை எண்ணில் தாரும் உன் ஆசை பொங்க நான் வாழுவேன். வாரும் தேவா வாரும் புது வாழ்வை எண்ணில் தாரும் உன் ஆசை பொங்க நான் வாழுவேன். என் ஜீவன் தேடும் தெய்வம் என் நெஞ்சில் வரும் நேரம் என் உள்ளம் எங்கும் போக்குதே. புது சந்தோஷங்கள் என்னை தோன்றுதே. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். புனிதமான மறை நிகழ்வுகளின் ஆற்றலால் எங்கள் வாழ்வு என்றும் உறுதி பெறுவதாக. எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. என்று வாழும் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் அனைவரின் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இறைவனோடு இணைந்து பயணிக்க சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு நன்றி. அனைவரின் மகிழ்வோமே. இனியவும் நாமம் போதிடல் தினமே அனைவரின் மகிழ்வோமே. தாயினுமே நாம் தாயுமே நீயே ரவியோ திரவியமே. தாயினுமே நாம் தாயுமே நீயே ரவியோ திரவியமே. அன்பிதே அன்பிதே மாதா தன்னலமே அற்ற மாதா. அன்பிதே அன்பிதே மாதா தன்னலமே அற்ற மாதா. தாயினுமே நாம் தாயுமே நீயே ரவியோ திரவியமே. தாயினுமே நாம் தாயுமே நீயே ரவியோ திரவியமே. கலை மொழியாய் உன்னை துதித்திடல் நாளும் கவலைகள் நீங்கும் அம்மா. கலை மொழியாய் உன்னை துதித்திடல் நாளும் கவலைகள் நீங்கும் அம்மா. பலவகை பாகும் தெளிவுறுத்தேனும் தெளிட்டா உணவாமே. பலவகை பாகும் தெளிவுறுத்தேனும் தெளிட்டா உணவாமே. அன்பிதே அன்பிதே மாதா தன்னலமே அற்ற மாதா. அன்பிதே அன்பிதே மாதா தன்னலமே அற்ற மாதா. தாயினுமே நாம் தாயுமே நீயே ரவியோ திரவியமே. தாயினுமே நாம் தாயுமே நீயே ரவியோ